ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு தமிழ் பங்கு சந்தை. உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், எவ்ரி சாட்டர்டே நம்ம வந்து ஸ்டாக் மார்க்கெட்டோட டாக்ஸேஷன் சீரிஸோட வீடியோஸ் போட்டுட்டு இருக்கோம். ஸோ அதில் ஆல்ரெடி நம்ம வந்து இன்கம் டேக்ஸ் ஸ்லாப் ரேட் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அண்ட் ஓல்டு ரெஜிமோட டேக்ஸ் ஸ்லாப் அண்ட் நியூ ரெஜிமோட டேக்ஸ் ஸ்லாப் ரேட்ஸ் எல்லாமே எப்படி இருக்குன்றது நம்ம பார்த்துருந்தோம். அண்ட் எந்த ரெஜிமோட டேக்ஸ் ஸ்லாப் ரேட்ஸ் வந்து பெஸ்ட்டாக இருக்குன்றதையும் நம்ம பார்த்துருந்தோம். அண்ட் அதே போல் போன வீடியோவில் நம்ம வந்து ஈக்விட்டி ட்ரேடிங் பண்ணுறவங்களோட டேக்ஸ் கலெக்ஷன் எப்படி பண்ணணுன்றதை நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இந்த வீடியோவில் F&O ட்ரேடிங் பண்ணுறவங்களோட டேக்ஸ் கலெக்ஷன் எப்படி பண்ணணுன்றதை நம்ம பார்க்கலாம். அதுலேயும் முக்கியமாக வந்து லாஸ் வந்ததுன்னா நம்ம என்ன பண்ணலான்றதை இந்த வீடியோவில் டீட்டெயில்டாகவே டிஸ்கஸ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம தமிழ் பங்கு சந்தை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்மளோட கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சதுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸை புதுசாக டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலோட ரெஃபரல் லிங்க்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் அப்படியே வீடியோட ஃபர்ஸ்ட் கமெண்ட்ஸில் இருக்கிற டெலிகிராம் லிங்கை கிளிக் பண்ணி டெலிகிராம் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, F&O ட்ரேடிங் பண்ணுறீங்கன்னா டேக்ஸை எப்படி கேல்குலேட் பண்ணுறதுன்றது இப்போ பார்க்கலாம். ஸோ F&O ட்ரேடிங்ன்றது ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங். அதாவது நீங்கள் ஃபியூச்சரை பை பண்ணுறீங்களோ இல்லை ஃபியூச்சரை செல் பண்ணுறீங்களோ இல்லை ஆப்ஷன்ஸில், அதாவது கால் ஆப்ஷனை பை பண்ணுறீங்களோ இல்லை கால் ஆப்ஷனை செல் பண்ணுறீங்களோ இல்லை புட் ஆப்ஷனை பை பண்ணுறீங்களோ இல்லை புட் ஆப்ஷனை செல் பண்ணுறீங்களோ ஆர் இதோட காம்பினேஷன்ஸில் சில ஸ்ட்ராட்டஜிஸ் எக்ஸிக்யூட் பண்ணாலும் அந்த ஆக்டிவிட்டி எல்லாமே F&O ட்ரேடிங்குள்ளே வரும். ஸோ இந்த F&O ட்ரேடிங்கோட இன்கமும் வந்து பிஸ்னஸ் இன்கம்னு சொல்லுவாங்க. ஆனால் இது வந்து நான் ஸ்பெகுலேட்டிவ் பிஸ்னஸ் இன்கம்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம போன வீடியோவில் பார்த்துருந்தோம், ஈக்விட்டியில் இன்ட்ராடே பண்ணுறவங்களோட இன்கம் வந்து ஸ்பெகுலேட்டிவ் இன்கம்னு சொல்லுவாங்க. அதுவும் பிஸ்னஸ் இன்கம் தான், ஆனால் ஸ்பெகுலேட்டிவ் பிஸ்னஸ் இன்கம்னு சொல்லுவாங்க. அண்ட் அதுவே F&O ட்ரேடிங்லேருந்து வர இன்கம் வந்து நான் ஸ்பெகுலேட்டிவ் பிஸ்னஸ் இன்கம்னு சொல்லுவாங்க. அண்ட் ஆக்சுவலாக இந்த F&O ட்ரேடிங்கை ஏன் நான் ஸ்பெகுலேட்டிவ்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக இந்த F&O இன்ட்ரடியூஸ் பண்ணதே வந்து ஹெட்ஜிங் பர்பஸ்க்காக வந்தது. அண்ட் அதே போல் F&Oவில் வந்து கான்ட்ராக்ட் போட்டு எக்ஸ்பைரி டைமில் டெலிவரி கொடுப்பாங்க இல்லை டெலிவரி எடுப்பாங்க. ஸோ இப்படி கான்ட்ராக்ட் போட்டு எக்ஸ்பைரி டைமில் டெலிவரி எடுக்கிறதுனால தான் வந்து இதை நான் ஸ்பெகுலேட்டிவ்னு சொல்கிறாங்க. ஆனால் ஆக்சுவலாக இப்போ ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னா F&Oலையும் நிறைய ஸ்பெகுலேஷன் தான் நடந்துகிட்டு இருக்கு. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இண்டெக்ஸில் வந்து F&O ட்ரேட் பண்ணுறீங்கன்னா அதோட எக்ஸ்பைரி செட்டில்மெண்ட்ன்றது கேஷ் செட்டில்மெண்ட்டாக இருக்கும். ஸோ அதில் வந்து டெலிவரின்ற கான்செப்டே இல்லை. ஸோ அப்படி பார்க்குறப்போ இதுவும் வந்து ஸ்பெகுலேஷன் மாதிரி தான் இருக்குது. ஆனால் ஸ்டில் இனிஷியலாக F&O கொண்டு வந்த கான்செப்ட் வந்து ஹெட்ஜிங்காகவும் அண்ட் இனிஷியலாக கான்ட்ராக்ட் போட்டு எக்ஸ்பைரி டைமில் டெலிவரி எடுக்கிறதுக்காகவும் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ அதனால தான் F&O ட்ரேடிங்ன்றது நான் ஸ்பெகுலேட்டிவ்னு சொல்கிறாங்க. அண்ட் அதனால் அதோட இன்கம் எல்லாமே வந்து நான் ஸ்பெகுலேட்டிவ் பிஸ்னஸ் இன்கம்னு சொல்லுவாங்க. ஓகே, F&O ட்ரேடிங் பண்ணுறப்போ அதை நான் ஸ்பெகுலேட்டிவ் பிஸ்னஸ் இன்கம்னு சொல்லுவாங்கன்றதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். இப்போ வந்து அதோட இன்கம், அதாவது ப்ராஃபிட்டோ இல்லை லாஸோ வந்ததுன்னா அதுக்கு டேக்ஸ் நம்ம எப்படி கேல்குலேட் பண்ணுறதுன்றதை நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த F&O ட்ரேடிங்கோட நான் ஸ்பெகுலேட்டிவ் ப்ராஃபிட்டும் பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி ட்ரேடிங்கோட ஸ்பெகுலேட்டிவ் ப்ராஃபிட் போலவே நம்மளோட ஓவரால் இன்கமில் ஆட் பண்ணி எந்த டேக்ஸ் ஸ்லாப்குள்ளே வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி டேக்ஸை கட்டணும். ஸோ சிம்பிளாக வந்து F&O ட்ரேடிங்கோட இன்கம்மை மற்ற ஓவரால் இன்கமோட சேர்த்து ஓவரால் டேக்ஸ் ஸ்லாப்புக்கு தகுந்த மாதிரி டேக்ஸை கேல்குலேட் பண்ணணும். அண்ட் அதுவே F&O ட்ரேடிங்கில் லாஸ் வந்ததுன்னா அதை வந்து நான் ஸ்பெகுலேட்டிவ் பிஸ்னஸ் லாஸ்ன்னு சொல்லுவாங்க. அண்ட் இப்படி F&O ட்ரேடிங்லேருந்து வர நான் ஸ்பெகுலேட்டிவ் பிஸ்னஸ் லாஸை சேலரி தவிர அதே ஃபினான்ஷியல் இயருக்கு சேர்ந்த வேற எந்த ஒரு இன்கமோடையும் நீங்கள் ஆஃப்செட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஃபினான்ஷியல் இயரில் உங்களுக்கு F&O ட்ரேடிங்லேருந்து ஒரு 1 lakh லாஸ் வந்திருக்குன்னு வச்சுக்கலாம். அண்ட் அதே ஃபினான்ஷியல் இயரில் உங்களுக்கு ரெண்டல் இன்கம்மாக ஒரு 5 lakhs வந்திருக்குன்னு வச்சுக்கலாம். அப்போ நீங்கள் அந்த 5 lakhsக்கு வந்து நீங்கள் டேக்ஸை கட்ட தேவையில்லை. அதுக்கு பதிலாக 5 lakhsலேருந்து இந்த F&O ட்ரேடிங்கோட லாஸை, அதாவது நான் ஸ்பெகுலேட்டிவ் பிஸ்னஸ் லாஸான 1 lakh மைனஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா டோட்டல் டேக்ஸபிள் இன்கம்ன்றது உங்களுக்கு 4 lakh இருக்கும். அந்த 4 lakhக்கு தான் அந்த ஃபினான்ஷியல் இயரில் நீங்கள் டேக்ஸை கேல்குலேட் பண்ணிக்கலாம். ஆனால் இப்படி இன்ட்ரெஸ்ட் இன்கம் ஆர் ரெண்டல் இன்கம் ஆர் மற்ற பிஸ்னஸ் இன்கமோடு நீங்கள் வந்து F&O ட்ரேடிங்கோட லாஸை வந்து ஆஃப்செட் பண்ணிக்கலாம். அண்ட் அதுவே F&O ட்ரேடிங்கோட லாஸை சேலரி இன்கமோட ஆஃப்செட் பண்ண முடியாது. அண்ட் அதுவே இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அதாவது உங்களுக்கு ரெண்டல் இன்கமோ இல்லை இன்ட்ரெஸ்ட் இன்கமோ எல்லாம் சேர்ந்து ஒரு 4 lakhs வந்திருக்குன்னு வச்சுக்கலாம். அண்ட் அதுவே F&Oலேருந்து ஒரு 6 lakhs லாஸ் வந்திருக்குன்னு வச்சுக்கலாம். அப்போ வந்து உங்களோட F&O ட்ரேடிங் லாஸ் ஆன 6 lakhsை உங்களோட மற்ற ரெண்டல் இன்கம் அண்ட் இன்ட்ரெஸ்ட் இன்கமான 4 lakhsோட ஆஃப்செட் பண்ணி பார்க்குறப்போ மிச்சம் வந்து உங்களுக்கு 2 lakhs லாஸ் இருக்கும். ஸோ அந்த ஃபினான்ஷியல் இயரில் 2 lakh லாஸ்ன்றதுனால நீங்கள் எந்த ஒரு டேக்ஸும் கட்ட தேவையில்லை. ஆனால் டேக்ஸை வந்து நீங்கள் ஃபைல் பண்ணணும். அப்படி ஃபைல் பண்ணுறப்ப தான் இந்த 2 lakh லாஸை நீங்கள் வந்து அடுத்து கேரி ஃபார்வர்ட் பண்ணிக்கலாம். அதாவது ஃபியூச்சர் இயர்ஸ்க்கு கேரி ஃபார்வர்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இங்கே இன்னொரு விஷயம் ஞாபகம், இப்படி கேரி ஃபார்வர்ட் ஆகிற F&O ட்ரேடிங்கோட நான் ஸ்பெகுலேட்டிவ் பிஸ்னஸ் லாஸை ஃபியூச்சர் இயர்ஸில் வெறும் பிஸ்னஸ் இன்கமோட தான் ஆஃப்செட் பண்ண முடியும்.
அதாவது இது நம்ம சிம்பிளா புரிஞ்சுக்கணும்னா உங்களுக்கு எஃப்&ஓ லாஸ் வந்திருக்குன்னா அந்த ஃபினான்ஷியல் இயர்ல சேலரி தவிர வேற எந்த ஒரு இன்கமோடையும் நீங்க வந்து ஆஃப்செட் பண்ணிக்கலாம். ஆனா நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இயர்ஸ்க்கு அதாவது கேரி ஃபார்வர்ட் பண்ற லாஸை பிசினஸ் இன்கமோட தான் ஆஃப்செட் பண்ண முடியும். அண்ட் அந்த பிசினஸ் இன்கம்ன்றது உங்களோட நான் ஸ்பெகுலேட்டிவ் பிசினஸ் இன்கமா இருக்கலாம், இல்ல ஸ்பெகுலேட்டிவ் பிசினஸா இருக்கலாம், இல்ல வேற எந்த ஒரு பிசினஸ் இன்கமாவும் இருக்கலாம். அண்ட் இந்த எஃப்&ஓ ட்ரேடிங்கோட லாஸ் ஆன நான் ஸ்பெகுலேட்டிவ் லாஸை எவ்வளவு வருஷத்துக்கு நீங்க கேரி ஃபார்வர்ட் பண்ணிக்கலாம்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8 இயர்ஸ் வரைக்கும் நீங்க கேரி ஃபார்வர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கேரி ஃபார்வர்டுன்றது ரொம்பவே முக்கியமானது. ஆனால் ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்க அந்த ஃபினான்ஷியல் இயர்ல லாஸ் வந்ததுன்னா அந்த ஃபினான்ஷியல் இயர்ல மற்ற இன்கம்ஸோட நீங்க ஆஃப்செட் பண்ணிக்கிட்டு மிச்சம் இருக்கிற லாஸை வந்து நீங்க கேரி ஃபார்வர்ட் பண்ணிக்கலாம். ஆனால் அந்த கேரி ஃபார்வர்ட் பண்ணணும்னா அந்த லாஸ் இன்ஃபர்மேஷனோட சேர்த்து கரெக்டாக நீங்க ஐடிஆர் ரிட்டர்ன்ஸை டியூ டேட்குள்ள ஃபைல் பண்ணியிருக்கணும். அண்ட் ஆக்சுவலாக இந்த ஐடிஆர் ரிட்டர்ன்ஸோட டியூ டேட்ன்றது நம்ம போன வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதாவது போன ஃபினான்ஷியல் இயரோட இன்கமா இருந்ததுன்னா அதாவது ஏப்ரல் 1, 2020 இருந்து மார்ச் 31, 2021 வரைக்கும் இருக்கிற இன்கமுக்கு ஜூன் ஆர் ஜூலை 2021 நீங்க ஐடிஆர் ரிட்டர்ன்ஸை ஃபைல் பண்ணிருக்கணும். அண்ட் சில டைம் பாத்தீங்கன்னா அந்த கடைசி டேட்டுக்கு முன்னாடி எக்ஸ்டென்ஷனும் கொடுப்பாங்க. அதாவது ஜூலைல இருந்து ஆகஸ்ட் ஆர் ஈவன் செப்டம்பர் வரைக்குமே வந்து ஃபைல் பண்ணிக்கலாம்னு சொல்லி எக்ஸ்டென்ஷன் கொடுப்பாங்க. ஸோ சிம்பிளா வந்து ஒரு ஃபினான்ஷியல் முடிஞ்சதுன்னா அந்த ஃபினான்ஷியல் முடிஞ்சு ஒரு 4-5 மந்த்ஸ்லேயே வந்து ஐடிஆர் ரிட்டர்ன்ஸை ஃபைல் பண்ணியிருக்கணும். ஸோ இதுதான் ஐடிஆர் ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணுறதுக்கான டியூ டேட்னு சொல்லுவாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, இனிஷியல் டேஸ்ல வந்து நம்மளோட ட்ரேடிங்ல இருந்து நிறைய லாஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா நிறைய பேர் பண்ற தப்பு என்னன்னா லாஸ் தானே வந்திருக்கு, நான் எதுக்கு ஐடிஆர் ஃபைல் பண்ணணும்னு நினைச்சு அப்படியே ஸ்கிப் பண்ணிடுவாங்க. ஆனா அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா நம்மளோட ட்ரேடிங்ல இருந்து நம்மளுக்கு ப்ராஃபிட் வர ஆரம்பிச்சிருக்கலாம். ஆனா இனிஷியல் டேஸ்ல வந்த ட்ரேடிங்கோட லாஸை நீங்க ஃபைல் பண்ணாததுனால அடுத்தடுத்து ப்ராஃபிட் வர ஆரம்பிக்கிறப்போ நீங்க அதுக்கு நிறைய டாக்ஸ் பே பண்ண வேண்டியதா இருந்திருக்கும். ஸோ அதனால தான் இனிஷியல் டேஸ்ல உங்களுக்கு லாஸா இருந்தாலும் அதை கண்டிப்பா ஐடிஆர் ரிட்டர்ன்ஸ்ல ஃபைல் பண்ணுங்க. ஸோ தட் அதை நம்ம வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணிக்கலாம். அதுலயும் ஸ்பெசிஃபிக்காக எஃப்&ஓ லாஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருக்கலாம் இனிஷியல் டேஸ்ல. ஸோ அதை கேரி ஃபார்வர்ட் பண்றப்போ அதாவது கிட்டத்தட்ட 8 இயர்ஸ்க்கு நம்ம கேரி ஃபார்வர்ட் பண்ணலாம். ஸோ அப்படி ஃபியூச்சர் இயர்ஸ்ல வர ப்ராஃபிட்டுக்கு நீங்க வந்து இந்த லாஸை ஆஃப்செட் பண்றதுனால ஃபியூச்சர்ல வர ப்ராஃபிட்டுக்கு நீங்க எந்த டாக்ஸும் கட்ட தேவையில்லாம போகும். ஓகே, இது வரைக்கும் நம்ம ட்ரேடிங்கோட டாக்ஸ் கால்குலேஷனை பார்த்துருக்கோம். அதாவது போன வீடியோவில் ஈக்விட்டி ட்ரேடிங்கோட டாக்ஸ் கால்குலேஷனை பார்த்துருந்தோம். அண்ட் இந்த வீடியோவில் எஃப்&ஓ ட்ரேடிங்கோட டாக்ஸ் கால்குலேஷனை பார்த்துருந்தோம். ஸோ ஓவரால் ட்ரேடிங்கோட டாக்ஸ் கால்குலேஷனை பார்த்துட்டோம். ஓகே, இப்போ ஃபைனலாக வந்து இந்த ட்ரேடிங்கான ஈக்விட்டி ட்ரேடிங் அண்ட் எஃப்&ஓ ட்ரேடிங்கோட டிஃப்ரென்சஸ் அண்ட் சிமிலாரிட்டிஸை புரிஞ்சுக்கிற மாதிரி ஓவரால் சம்மரி பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஈக்விட்டி ட்ரேடிங்காக இருந்ததுன்னா அதோட இன்கம் வந்து நம்ம ஸ்பெகுலேட்டிவ் பிஸ்னஸ் இன்கம்னு சொல்லுவோம். அண்ட் அதுவே எஃப்&ஓ ட்ரேடிங்கோட இன்கமாக இருந்ததுன்னா நான் ஸ்பெகுலேட்டிவ் பிஸ்னஸ் இன்கம்னு சொல்லுவோம். இதுக்கு ரீசன் வந்து நம்ம ஈக்விட்டி ட்ரேடிங்ல டெலிவரி எடுக்கிற ஐடியாவே இல்லை. அண்ட் அதுக்கு பதிலாக அன்னன்னைக்கு நடக்கிற பிரைஸ் மூவ்மெண்ட்ஸை கேட்ச் பண்றதுனால அதை வந்து ஸ்பெகுலேட்டிவ்னு சொல்லுவாங்க. அண்ட் அதுவே எஃப்&ஓ ட்ரேடிங்ன்றது ஆக்சுவலாக ஹெட்ஜிங் பர்பஸ்க்காக இன்ட்ரடியூஸ் பண்ணது. அண்ட் அது போல ஈவன் கான்ட்ராக்ட்ஸாக போட்டு நம்ம எக்ஸ்பைரி டைம்ல ஸ்டாக்ஸ்ல டெலிவரி எடுக்கிறதுனால அதை வந்து நான் ஸ்பெகுலேட்டிவ்னு கேட்டகரைஸ் பண்றோம். அண்ட் ஓவராலா ட்ரேடிங்கா இருந்ததுனாலே அது வந்து பிசினஸ் இன்கம் தான் சொல்லுவோம். ஸோ ஈக்விட்டி ட்ரேடிங்கா இருந்தாலும் அதை பிசினஸ் இன்கம் தான் சொல்லுவோம். அண்ட் எஃப்&ஓ ட்ரேடிங்கா இருந்தாலும் அது பிசினஸ் இன்கம் தான் சொல்லுவோம். ஆனால் இந்த ரெண்டு பிசினஸ் இன்கம்லையும் ஈக்விட்டி ட்ரேடிங்ன்றது ஸ்பெகுலேட்டிவ் பிசினஸ் இன்கம், எஃப்&ஓ ட்ரேடிங்ன்றது நான் ஸ்பெகுலேட்டிவ் பிசினஸ் இன்கம். அண்ட் அடுத்து கெயின்ஸ், அதாவது ப்ராஃபிட் வந்ததுன்னா நம்ம டாக்ஸை எப்படி கேல்குலேட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி ட்ரேடிங்கா இருந்தாலும் அண்ட் எஃப்&ஓ ட்ரேடிங்கா இருந்தாலும் ப்ராஃபிட்ஸை மற்ற இன்கமோட ஆட் பண்ணி டாக்ஸ் லேபுக்கு தகுந்த மாதிரி நம்ம டாக்ஸை கேல்குலேட் பண்ணிக்கணும். அடுத்து முக்கியமா லாஸ், அதாவது லாஸ்ல தான் பாத்தீங்கன்னா ஆக்சுவலா இந்த ஈக்விட்டி ட்ரேடிங்க்கும் எஃப்&ஓ ட்ரேடிங்க்கும் நிறைய டிஃபரன்சஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து லாஸ் வந்ததுன்னா அதே ஃபினான்ஷியல் இயர்ல எந்த ஒரு ப்ராஃபிட்டோட ஆஃப்செட் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா ஈக்விட்டி ட்ரேடிங்கா இருந்ததுன்னா அதே ஃபினான்ஷியல் இயர்ல நீங்க எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா ஈக்விட்டி ட்ரேடிங்கோட லாஸ் ஆன ஸ்பெகுலேட்டிவ் பிசினஸ் லாஸை இன்னொரு ஸ்பெகுலேட்டிவ் ப்ராஃபிட்டோட தான் நீங்க ஆஃப்செட் பண்ண முடியும். ஸோ அப்படி பார்க்குறப்போ ஈக்விட்டி ட்ரேடிங்கோட அந்த ஃபினான்ஷியல் லாஸை அந்த ஃபினான்ஷியல் இயரில் நீங்கள் எதுவும் பண்ண முடியாது. அதை வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணீங்கன்னா அடுத்தடுத்த ஃபினான்ஷியல் இயரோட ஸ்பெகுலேட்டிவ் ப்ராஃபிட்டோட நீங்கள் ஆஃப்செட் பண்ணிக்கலாம். அண்ட் அதுவே எஃப்&ஓ ட்ரேடிங்கோட லாஸ் ஆன நான் ஸ்பெகுலேட்டிவோட லாஸ் பார்த்தீங்கன்னா அந்த ஃபினான்ஷியல் இயரில் சேலரி தவிர வேற எந்த ஒரு இன்கமோடையும் நீங்கள் ஆஃப்செட் பண்ணிக்கலாம். அண்ட் அந்த ஃபினான்ஷியல் இயரில் ஆஃப்செட் பண்ணியும் ஸ்டில் லாஸ் இருந்ததுன்னா அதை கேரி ஃபார்வர்ட் பண்ணி ஃபியூச்சர் இயர்ஸில் நீங்கள் வந்து எந்த பிஸ்னஸ் இன்கமோடையும் நீங்கள் வந்து ஆஃப்செட் பண்ணிக்கலாம். இங்க நல்லா நோட் பண்ணிக்கோங்க, எஃப்&ஓ ட்ரேடிங்கோட லாஸை அதே ஃபினான்ஷியல் இயர்ல சேலரி தவிர வேற எந்த ஒரு இன்கமோடையும் நீங்க ஆஃப்செட் பண்ணிக்கலாம். ஆனா அடுத்தடுத்த ஃபினான்ஷியல் இயர்ல எந்த ஒரு பிசினஸ் இன்கமோட தான் ஆஃப்செட் பண்ண முடியும். அடுத்து இந்த லாஸை கேரி ஃபார்வர்ட் பண்றது, அதாவது ஈக்விட்டி ட்ரேடிங்கோட லாஸா இருந்ததுன்னா நீங்க 4 இயர்ஸ் வரைக்கும் நீங்க கேரி ஃபார்வர்ட் பண்ணிக்கலாம். அதுவே எஃப்&ஓ ட்ரேடிங்கோட லாஸா இருந்ததுன்னா 8 இயர்ஸ் வரைக்கும் நீங்க கேரி ஃபார்வர்ட் பண்ணிக்கலாம். ஆனா எந்த ஒரு கேரி ஃபார்வர்டா இருந்தாலும் அந்தந்த ஃபினான்ஷியலோட லாஸை டியூ டேட்குள்ள நீங்க ஐடிஆர் ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணிருந்தா மட்டும்தான். ஒருவேளை அந்த ஃபினான்ஷியலோட லாஸை நீங்க டியூ டேட்குள்ள ஃபைல் பண்ணலனா
அந்த லாஸை நீங்கள் வந்து மறந்துட வேண்டியதுதான், கேரி ஃபார்வர்ட் பண்ண முடியாது. அட்லீஸ்ட் ஃபியூச்சரில் எப்பயாவது உங்களுக்கு லாஸ் வந்ததுன்னா அதை கரெக்டாக ஃபைல் பண்ணால் மட்டும்தான் அடுத்தடுத்து அதை கேரி ஃபார்வர்ட் பண்ண முடியும். ஓகே, இது வரைக்கும் ட்ரேடிங்கோட டேக்ஸ் கலெக்ஷனை பார்த்துருந்தோம். அதாவது ஈக்விட்டி ட்ரேடிங் அண்ட் F&O ட்ரேடிங்கோட டேக்ஸ் கலெக்ஷனை பார்த்துருந்தோம். ஸோ அடுத்த வீடியோவில் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ரிலேட்டடாக வர டேக்ஸ் கலெக்ஷனை பார்க்கலாம். அதாவது ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் ஆனது, லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் ஆனது, ஸோ அதோட டேக்ஸஸ் எல்லாமே எப்படி இருக்குன்றது எல்லாமே நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் நிறைய பேர் சில கேள்வி கேட்டிருந்தீங்க, அதாவது கிளைம்ஸ், அதாவது எக்ஸ்பென்சஸ் எதெல்லாம் நம்ம காட்டலாம், அண்ட் அதே போல் ஆடிட்லாம் இருக்கும் இல்லையா, அது ரிலேட்டடாக சொல்லுங்கன்னு கேட்டிருந்தீங்க. இந்த எல்லா இன்ஃபர்மேஷனுமே கரெக்டான ஆர்டரில் கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோஸில் வரும். அண்ட் நம்மளோட வீடியோஸில் உங்களோட கேள்வி எதுவாக இருந்தாலும் கேளுங்க. ஸோ தட் இந்த டாக்ஸேஷனோட சீரிஸோட வீடியோஸ் எல்லாமே முடிஞ்ச பிறகு ரேண்டமாக உங்களோட அன்ஆன்சர்டு கொஸ்டின்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ஒரு Q&A வீடியோவாக போட்டுடலாம். ஸோ இது ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலி நம்ம வீடியோ. ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடாக லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த கண்டென்ட் பிடிச்சிருந்துன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோட மறுபடியும் உங்கள் முன்னாடி வர. அது வரைக்கும் டேக் கேர். ஜெய் ஹிந்த்.